வாங்கக்கா கூழ் ஊத்துற மாரியக்கா மீனாக்கா மகாக்காலாம் ஓடியாங்க. எல்லாரும் ஓடிவாங்க, கூழ குடிச்சுக்கோங்க. ஏட்டி மக்கா இப்படி ஓடி வர? வெளியில கிருஷ்ணவேணி அக்கா கூழ் ஊத்துதுமா. கூழா? ஆமா, வாங்கி குடிப்போம். வா வா. ரொம்ப நன்றிமா, நீ நல்லா இருக்கணும். அக்கா கூழா எங்களுக்கு? வாங்க வாங்க. என்ன டீ திடீர்னு கூழெல்லாம் ஊத்துற? ஆமா, சாமிக்கு வேண்டியிருக்கல. வாங்கிட்டீங்கன்னா கிளம்புங்க, அடுத்து ஊத்தணும்ல, பின்னாடி வெயிட் பண்றாங்கல்ல. நீ செஞ்ச கூழ் ருசியா இருக்குல்ல. சரி, பின்னாடி கூட்டம் நிக்குது, கிளம்புங்க, அவங்களுக்கும் குடுக்கணும்ல. மாட்டி மக்கா நல்லா இருக்குல்ல டீ? என்னமா இது, அந்த அக்கா கொடுத்த கூழ் பத்தவே இல்லையே. உனக்கு சட்டியே கொடுத்தாலும் பத்தாது, உனக்கு மட்டும் பத்திச்சா என்ன? எனக்கும் தான் பத்தல. வா, இத குடிச்சிட்டு திரும்ப போய் குடிப்போம், வயிறு ரொம்ப வரைக்கும். இது நல்லா இருக்கு. இது எங்க போச்சுவோ? என்னப்பா இப்போதான் வந்தீங்க? மறுபடியும்மா? அந்த அளவுக்கு நீ செஞ்ச கூழ் ருசியா இருக்குல்ல. அடி மாமியார் கிளம்பிய ஒரு மரியாதைக்கு வாங்க கூழ் ஊத்துறோம் குடிக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஓசில ஊத்துறாங்க, அதுக்குன்னு இப்படி இத்தனை ரவுண்ட் குடிச்சிட்டு இருக்கியாலே. ஐயோ, எனக்கு வேற வயிறு வலிக்கிறே. ஒரு சட்டியும் காலி பண்ணிட்டியால, அம்மையும் மௌனும் சேர்ந்து. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஆஃப்டர் 7 rounds. அடி பாவீங்களா, கூழ் ஊத்துறேன்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா? ரொம்ப நல்லா இருக்குக்கா, அதான் திரும்ப திரும்ப வந்து குடிக்க வைக்கிது. இவ்வளவு ருசியா போட்டா எப்படி குடிக்காம இருக்க முடியும்? நான் செஞ்ச கஞ்ச எனக்கே பிடிக்கல, இதுல ருசியா இருக்குன்னு பொய்ய சொல்லி சட்டிய முழுக்க காலி பண்றீங்களோ? குடிங்க, மொத்தத்தையும் நீங்களே குடிங்க. After few minutes later. மா, குடிச்ச கூழெல்லாம் செமிச்சு போச்சு. ஆமா, அண்ணி எங்க? என்ன மனம், அண்ணி நல்லா நாக்கு ருசிக்க சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடி போய் அதையும் ஒரு வெட்டு வெட்டுவோம். என்னம்மா இவ நாக்கு ருசிக்கு சமைச்சு வச்சிருப்பான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறா. எழுப்பு மாவோ மருமவள. மருமவளே சொல்லுங்க. மதியானம் சாப்பாடு என்ன செஞ்சிட்டியா? பசிக்குது, எழுந்து போட்டு கொடு. எது சாப்பாடு? எனக்கு இன்னைக்கு வயிறு வலிக்குது, அதான் இன்னைக்கு சாப்பாடு செய்யல. ஏன் செய்யல? அதான் பானை முழுக்க வயிறு முட்டுக்க குடிச்ச கூழ் பத்தாத, இதுக்கு மேலேயும் சோறு வேணுமா? ஏவனா அடுத்து கொஞ்ச நேரத்துல பக்கத்து தெருவுல கூழ் ஊத்துவாங்க, போய் அதையும் பானை முழுக்க வயிற்றுல ஊத்திக்கோங்க. நைட்டு சாப்பாடும் சரியா போயிடும். எங்க அண்ணி என்னென்னலாம் பேசுறா பாருங்க. மறக்காம உங்க சோட்டு கலக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். கொஞ்சம் மழையா இருக்கனால எங்க ஊர்ல நெட்வொர்க் சரியா இல்ல, கொஞ்ச நாளைக்கு வீடியோ விட்டு விட்டு வரும், அதுக்கப்புறம் கண்டினியூஸா வரும். கண்டிப்பா உங்க சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு கொடுங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.